எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது நம்மளுடைய ட்ரைனிங்குடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். நான் ரொம்ப சயின்டிஃபிக்காவோ ரொம்ப டெக்னிக்கல் டேர்மாக நான் பேச விரும்பலை, சிம்பிளாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக தான் புரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் படித்து பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும், எப்படி ரெக்கவரி நடக்கும், எந்த அளவுக்கு மசில் டெவலப்மெண்ட் இருக்கும், அதே இது ஒரு இன்டர்மீடியட்டாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதும், அதே மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்மீடியேட் கீழே, அதாவது லைட்டாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணால் மசில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்கள நம்ம லைட்டாக அரைவரையாக அடித்து போடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டயர்டாக கிடப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தண்ணியோ இல்லை சாப்பாடோ கொடுத்தா என்ன ஆவாங்கன்னா உடனே அவங்க கொஞ்சம் பெட்டராக டெவலப் ஆகிட்டு நல்ல எனர்ஜியாக இருக்கேன் திரும்ப வருவாங்க. ஓகேவா? இப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்டாக அடிச்சிடறாங்க. என்ன ஆவாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் தண்ணியே குடிப்பாங்க, பொறுமையாக தான் அவங்க என்ன ஆவாங்க, டெவலப் ஆவாங்க. அப்புறம் பொறுமையாக தான் அவங்களே வருவாங்க. அந்த இடத்துல ஒருத்தரும் கொண்டே போட்டுடுறோம். அவங்கள வருவாங்களா? வரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு புதுசாக ஒரு ஆள் அந்த இடத்துல டெவலப் ஆகும். கரெக்டாக? அதுக்கு கொஞ்சம் ரொம்பவே நாள் எடுக்கும். இந்த கதை தான். இதை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பைசப்ஸ் எடுத்துக்கலாமே, அப்படி அதை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் எடுத்து லிஃப்ட் பண்ணுறீங்க. ஒரு 3 to 4 reps நல்லா போகுது, 5 reps சூப்பராக தான் போகுது. 6th ரெப்பில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹார்ட் சென்ஸு ஃபீல் பண்ணுவீங்க. 7th இன்னும் கொஞ்சம் ஹார்டர், 8th இன்னும் கொஞ்சம் ஹார்டர் போதும். ஓகே, இந்த ஃபீலிங்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்களை ஹார்டாக போட்டு புஷ் பண்ணாதீங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும்னா, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் இருக்கணும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் இருக்கணும் ட்ரைனிங் பண்ணி முடிச்ச பிறகு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹார்டாக ட்ரைனிங் பண்ணால் மசில் லூசஸ் நடக்கும், உங்களுடைய ரெக்கவரி ரொம்ப டிலே ஆகும். அப்புறம் நீங்கள் நினைக்கிற மசில் டெவலப்மெண்ட் நடக்காது. அதுக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணாதீங்க. ஒரு கொஞ்சம் ஈஸியர் வேர்ஷன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புஷ் பண்ணணும். அந்த மாதிரியே புஷ் பண்ணிவிட்டு அதே ஃபீலை மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? மெயின்டைன் பண்ணிவிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மசில் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதே சமயத்தில் நீங்கள் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் விஷயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பண்ணுங்கள். வணக்கம்.